நேர்களை வணக்கம். நான் உங்கள் மார்ச் சிறப்பு நேர்காணலுக்காக நம்முடன் திருச்சி சூர்யா இணைந்திருக்கிறார். வாருங்களோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். எல்லா பக்கமும் ஓரளவு கூட்டணி செட்டில் ஆயிடுச்சு. விஜய் இன்னும் தனிமையிலேயே இருக்காரு. இல்ல, விஜய இவங்க ஏத்தணும்னு தான் நினைச்சாங்க. இன்னைக்கு காலையில கூட எனக்கிட்ட முக்கியமா பாஜக தலைவர்கிட்ட நான் என்னன்னு விசாரிச்சப்ப இல்ல, ஆக்சுவலா நாங்க முதல்ல அவர் சிக்னல் கொடுக்காம இருந்தாரு. அப்புறம் ஒரு லெவலுக்கு மேல நாங்க ஒரு டீல் ஏதோ வச்சிருக்காரு, அது அவங்க ஓகேன்னு தான் இவரும் ஓகேன்னு இருக்காரு. பட் அந்த டைம்ல தான் அந்த எலெக்ஷன் சிம்பிள் ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காரு, அவங்க கிராண்ட் பண்ணிட்டாங்க போல. அடுத்தது வேற ஏதோ பெருசா ஏதோ முடியாத ஒரு விஷயத்த வச்சுட்டாரு போல. அது என்னன்னு என்று சொல்ல மாட்டேங்கிறாங்க, நான் டிவியில சொல்லிடுறேன். அதனால ஏதோ ஒண்ணு முடியாத ஒண்ணு வச்சிருக்காரு போல. அது அவங்களே சொன்னாங்க அது பாசிபிள் இல்லைன்னு. அதனால அவங்க விட்டுட்டாங்கிறாங்க. இப்ப விஷயம் என்ன அப்படின்னா, அவருக்கு 3 ஆப்ஷன் தான். இப்ப சிபிஐ, சென்சார் போர்டு எல்லாம் டைப் பண்ணது எல்லாமே அவர் இங்க வரணுங்கிறதுதான். ஒண்ணு பாஜகவுடன் இணைந்து பாஜகவை பலப்படுத்து, இல்ல காங்கிரஸை கூட்டிட்டு திமுகவை பலவீனப்படுத்து, இல்லைன்னா பாய்காட் தி எலெக்ஷன். இப்படிதான் இருந்துச்சு. ரஜினி மாதிரி தேர்தல் எலெக்ஷன்ல திடீர்னு அவர் பின்வாங்கினார்ல, கட்சி ஆரம்பிக்க இல்ல அவர் ஆரம்பிச்சு வந்தப்ப திடீர்னு பேக் அடிச்ச மாதிரி. இப்ப என்ன போனா நீங்க என்ன வீட்டு வாசல்ல போய் நின்றுட்டு ஏன் நீ வரல, ஏன் எலெக்ஷன்ல கேட்பாங்கல்ல, எவன் கேட்பான்? இவங்களா திரும்பி படம் இன்னும் 2 படம் வந்துச்சுன்னா திரும்பி போய் பூ தூக்கிட்டு இருப்பாங்க. அடப்பாங்க, நீங்க அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. அடுத்த நிமிடம் சரி பாய்காட்டுன்னா எனக்குமே அப்டேட் வந்துச்சு. நான் அதுக்கப்புறமேல இந்த தேர்தல் சின்னம் அதுவும் கேட்ட சின்னம் கிடைக்கிறப்ப இப்ப சீமான் வாயிலையும் வயிற்றுலயே அடிச்சுக்கிறாரு. ஏன்னா நான் எத்தனை வருஷமா கேட்கறேன், என்ன மனுஷனா கூட மதிக்கல, இந்த ஆள் கேட்டான்னு கொடுக்குறீங்க அப்படிங்கிறப்ப அப்ப தேர்தல் சின்னம் இப்ப எப்படி அறிவிக்காமையே நீங்க அந்த கட்சி மேடையில மாம்பழத்தை அன்புமணி உட்கார வச்சோடனே இன்டைரக்டா இவருக்கு தான் இதுன்னு நீங்க ஷோ பண்றீங்களா, அது மாதிரி இவருக்கு ஃபேவரிசம் காட்டுறப்ப சரி ஏதோ ஒரு சிக்னல் ரூட் ஓடுதுன்னு நினைச்சேன். பட் ஷுவர்லி டு சே இன்னைக்கு காலைல வரைக்கும் மோடி மேடையில் விஜய் ஏறுவதாக தான் கிட்டத்தட்ட சூழ்நிலைகள் இருந்தது. இது ஏன் இப்ப பின்வாங்குறாங்க அப்படின்னா, இப்ப அடுத்தது என்ன, இங்க இப்பதான் சொல்ல வரேன், என்ன நடக்குதுன்னா பெரிய அசிங்கம் ஒண்ணு என்ன அப்படின்னா, இது வரைக்கும் எந்த திராவிட கட்சிகளும் இப்ப பிஜேபி இவ்வளவு உதவி பண்றப்பையும் ஒன்னு ஆட்டி வைக்கிறப்பயுமே கூட்டணி ஆச்சுன்னா எடப்பாடி ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. என்ன காங்கிரஸோ இல்ல விடுதலை சிறுத்தைகளோ எதா இருந்தாலும் கூட்டணி ஆச்சுன்னா வெளில போயிருங்கிறார் திமுகல. இந்த நிலையில் நாளைக்கு எந்த கட்சியும் ஒத்துக்காத ஒரு மேட்டரை நீங்க கொண்டாந்து நான் தரேன் அப்படின்னு நீங்க சொல்லியுமே இது வரைக்கும் யாருமே உங்களை மதிக்கல அப்படிங்கிறதே ஒரு பெரிய மைனஸ். நான் எனக்கு 2 கோடி பணம் வரும், வந்தோன்னா உங்களுக்கு 50 லட்சம் தரேன் அப்படின்னு நீங்க அடுத்த நிமிஷம் நீங்க ஆபீஸ் வருவீங்களா மாட்டீங்களா? அவ்வளவுதானே. இல்ல தேடி யாரும் போலயே தடுக்கப்படுகிறார்களா? அதுவும் தடுக்கிறாங்க. இப்ப கிருஷ்ணசாமி அங்கேதான் வேணும்னு இருக்கிற இந்த மேடையில ஏறல பாருங்க, அங்கதான் போகணும்னு நினைக்கிறாரு. பட் அதான் சொல்றேன், விஜயை சுத்தி ஒரு பெரிய ஓசோன் படல லேயர் இருக்குது. ஜானா ராகேசாமியை தவிர வேற யார்ட்டும் நேரடியா பேச மாட்டேங்கிறாரு. அவர்கள் ஆளாளுக்கு சொல்லக்கூடிய ஒரு தகவல்கள் வேற மாதிரி போய் சேர்கிறது. செங்கோட்டையன் மாதிரியான ஆட்களின் ஆலோசனைகள் பெரிதாக அங்க கவனம் கொடுப்பதில்லை. இந்த மாதிரியான விஷயங்கள்ல மைனஸ் இருக்குது. பட் இப்போ பிஜேபியோட கணக்குப்படி என்ன அப்படின்னா, இப்ப நம்ம மேடையில இவர் ஏறல, சோ இஸ் நாட் ரெடி ஃபார் என்டிஏ அலையன்ஸ். அது அவங்க கேட்ட டீல் ஒத்துக்கல, அதனால வரல. இப்ப 2வது என்ன, காங்கிரஸோட நீ போய் பலவீனப்படுத்தினா எடப்பாடிக்கு அதுல விருப்பம் இல்லை. ஏன்னா இவர் தனியா நின்னா திமுக ஓட்டு மட்டும் போகாது, ஏன் ஓட்டு சேர்ந்து போகும், அதனால அவர் தனியா நிப்பாட்டாதீங்கிறாங்க. இப்ப கரண்ட் சினாரியோ இன்னைக்கு காலைல அப்டேட் என்ன அப்படின்னா, மல்லிகார்ஜுன கார்கே டிவிகே சைடு வேணாம் அலைன்ஸ்ன்னு தரான். சோ நீ காங்கிரஸ் திமுக பிரிச்சு கூட்டு வரணும்னு நினைச்சாலும் இப்ப காங்கிரஸ் வர நிலையில இல்ல. அப்ப நீ அதனால நீ வந்துருன்னு சொல்லிதான் ஃபோர்ஸ் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு விஜய் நீ எப்படி இருந்தாலும் மேடை ஏறிதான் ஆகணும்னு இருக்காங்க. அந்த இடத்துல இவர் தவிர்க்கிறாருங்கிறப்ப இப்ப உண்மையை சொல்லணும் அப்படின்னா, தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஜனநாயகன் இணைவாரா அப்படிங்கிற நிலையில் இருந்தது. ஜனநாயகம் கேள்விக்குறியானது. இந்த படம் இனிமேட்டு கம்ப்ளீட்டாக ஃப்ரீஸ் செய்யப்படும். எழுதி வேணாலும் வச்சுக்கங்க. என்கிட்ட சொன்ன தலைவரும் அதான் சொன்னாரு, இன்னைக்கு அவன் மேடை ஏறலன்னா இனிமேட்டு டிஎம்கே கூட அப்புறம் பார்த்துக்கலாம், முதல்ல இவன் சோழிய முடிங்கிறது தான் இப்ப நம்ம ஐடியான்ட்டாங்க. எண்ணி ஒரு வாரத்தில் தாவேகாவுக்கு மிகப்பெரிய வெடிகுண்டு இனிமேட்டு டம்மால் என்று வெடிக்கும். என்ன செஞ்சிருவாங்க அததான் விஜய் நினைக்கிறாராம். என்ன பண்ணிருவாங்க, நம்மளுக்கு என்ன செய்ய முடியும், நம்ம எந்த தப்பும் பண்ணலையான்னு நினைக்கிறாங்க. சட்டப்படி நம்ம என்ன எந்த விஷயமும் சட்டத்துக்கு அப்புறமா நடக்கலையே, சட்டத்துக்கு அப்பாற்பட்டு நடக்கலையே, நம்ம ஏன் பயப்படணும்னா அவர் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. ஆனா இதே தைரியம் ஆதவர்ஜுனாட்ட இருக்குமா? நம்ம ஒண்ணு கூட சட்டப்படி நடந்துக்கலையே, கூட இருக்கிறவங்க மேல கை வைக்க ஆரம்பிச்சா. இல்ல ஆதவர்ஜுனா சொல்றது தாவேக்கட சட்டமா, விஜய் சொல்றதுதானே சட்டம்? கரெக்ட் தான். அடி தாங்கணுமே பாஸ். நீங்க கரூர் சம்பவத்துக்கு தான் நீங்க எல்லாம் கம்பளியை புத்திட்டு எங்கிட்டு ஓடுனீங்கன்னு ஊரே பார்த்துச்சே. ஒரு விஷயத்துக்கு நீங்க எல்லாம் தெரிச்சு ஓடுற ஆட்கள் திமுக கூட பார்த்து அடிக்கும். உள்ளடியா அடி, வெளியில தெரியாம. நீங்க பிஜேபி எல்லாம் ஆளை பழக்கிற மாதிரி அடிப்பாங்க. அதை எதுக்குற அளவுக்கு நாளைக்கு உங்களுக்கு திராணி இருக்குதுன்னா கிடையாது. இன்று மோடி மேடையில ஏறல அப்படின்னா விஜய் பாடின்னு தான் என்கிட்ட சொன்னாங்க. சீரியஸா தமிழ்ல சொல்லக்கூடாது சார். என்கிட்ட சொன்னவர் சொன்னதுதாங்க நான் சொன்னேன், நான் சொல்லலையே.
அவங்க உண்மையிலேயே இதுக்கு அப்புறம் வரிசையாக தாவேக்காவுக்கு பெரிய தொல்லைகள் பெரிய அடிகள் வரும். நாளைக்கு இனிமேட்டு நெகட்டிவா தான் எல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது தான் அவங்க சொல்றது. அந்த முடிவை விஜய் எடுத்திருக்கிறாங்க சார். இப்ப என்னன்னா காங்கிரஸ் கூட போற இவங்க கூட போனா கம்ப்ளீட்டா அவருடைய பொலிட்டிக்கல் கரியர் கொஸ்டின் மார்க் ஆயிரும் பயப்படுறாரு. மைனாரிட்டிஸே ஓட் போட மாட்டான். அவரோட பெரிய ஓட் பேங்கா அவர் நினைக்கிறது. இது அவருக்கு இவங்களுக்கு வேணா சப்போர்ட்டிவா அவங்களை இன்க்ரீஸ் பண்ணுமே தவிர பட் இவருக்கு பெரிய மைனஸ் ஃபேக்டரா தானே அமையும். அப்படிங்கிறதுனால அவர் அதை நெக்லெக்ட் பண்றாரு. அப்ப காங்கிரஸோட போனா இப்ப காங்கிரஸோட போறதுக்கு விஜய் ரெடியா இருக்காரு. காங்கிரஸ் வர மாட்டேங்குது. அப்ப நான் என்ன செய்யறது? தனித்து நிக்கிறேன்னா நீ தனிச்சா நிக்காது, நீ ஏன் தனியா நிக்கிற, நீ ஏன் கூட வா அப்படிங்கிறாங்க. அதுக்கு அவர் ஏறுறதுக்கு யோசிக்கிறாருங்கிறப்ப இனிமேட்டு கத்தம் பண்ணிரு. ஏன்னா அவர் இருக்கிறதுனால தானே ஏதோ ஓட்டு பிரியுங்கிறீங்க. அவர் ஒருவேளை இல்லைன்னா அந்த ஓட்டு எங்க வரும்? அவ்வளவுதானே கேள்வி. அவர் இருக்கிறதுனால பிரியுது, இல்லைன்னா பிரியாதுலங்கிறப்ப இனிமேட்டு அவருக்கு தேர்தலை சந்திக்க முடியாத அளவுக்கு பாஜக அவருக்கு குடைச்சல் கொடுக்க ஆரம்பிக்கும். விஜய் அவர்கள் இந்த மாதிரி ஒரு ஃபார்ம்ல போயிட்டு இருக்காரு. கிரவுண்ட் லெவல்ல செங்கோட்டையன் அவர்கள் வேலை பார்த்துட்டு இருந்தாரு, ரொம்ப தீவிரமா இருந்தாரு. அவருக்கும் இங்கேயுமே எதுவும் பிரச்சனைன்றாங்க சார். இருக்கதான் செய்யும். அதாவது புஷி ஆனந்த் பார்வையில நான் அவர் படம் நடிக்க ஆரம்பிச்சதுல இருந்து தேட்டர் எடுத்துக்கிட்டு ஓசியில ஷோ நடத்தி நான் அபிஷேகம் பண்ணிட்டு இருந்தேன். இவங்க நேற்று கட்சி ஆரம்பிச்சோன்னே இன்னைக்கு சேர்ந்துக்கிட்டு இவங்க நம்ம சொல்றதை கேளுங்கிறாங்க. பொதுவாகவே கொஞ்சம் ஆட்டிடியூட் பர்சன் நான் தான். அதாவது பெரிய பிரெயின் எனக்கு தான் இங்கே கொஞ்சம் 100 கிராம் ஜாஸ்தி. நான் சொல்றதான் ஒர்க் அவுட் ஆகும்னு நினைப்பாரு. ஜான் ஆராயசாமி இதே வேலையா தான்டா நான் இருக்கிறேன். நான் தான்டா ஸ்ட்ராட்டஜிஸ்ட். நீ என்னடா பொய்யா ஸ்ட்ராட்டஜிஸ்ட்? அதாவது ஒரிஜினல் பத்திரிகையாளருக்கும் டூப்ளிகேட் பத்திரிகையாளருக்கும் சண்டை வரும்ல. அது மாதிரி நான் சைனா மேக் ப்ராடக்ட்னு இவங்களுக்குள்ளார அடிச்சுக்கிறாங்க. ஸோ இவங்களுக்குள்ளார அந்த லாபி அரசியல் திடீர்னு பீக்ல இருக்கிறாங்களா சார்? அதனால அப்படிதான் இருக்கும். நான் தான் சொல்றேன், எதிர்கொள்றதுக்கு தயாராக இருக்கிறார்களா உங்கள் படை தளபதிகள் அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. திமுக கலப்புற பிரச்சனைகளுக்கு அவன் தெரிச்சு ஓடுற நீங்க நாளைக்கு பிஜேபி உங்களை இனிமேலாம் ஜனநாயகம்லாம் வாய்ப்பே கிடையாது. வாய்ப்பு இல்லையா? கண்டிப்பா கிடையாது. பர்மனண்டாக ஃப்ரீ செய்யப்படும் அப்படின்ட்டாங்க. வரவே வராது. தேர்தல் முடியறதுக்கு இல்லை. இனிமேட்டு நீங்க பிஜேபியை பகிச்சுக்கிட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு எப்படி கிரீன் சிக்னல் வரும்னு நினைக்கிறீங்க? அவ்வளவுதான். உங்களுக்கு இன்னும் நீங்க எழுதி வச்சுங்க. இந்த வீடியோ போட்டு இன்னும் ஒரு வாரத்துல திரும்பி நம்ம இன்னொரு வீடியோ போடுற சூழ்நிலை வரும். விஜய்க்கு பெருசா ஏதாவது சம்பவம் நடக்கும். கொள்கை எதிரின்னு சொன்னாரு, அது சொன்னாரு. அப்ப அதெல்லாம் உண்மைதான். அவர் பி டீம்லாம் இல்லையா? பி டீம் தான் சார். பட் எதா இருந்தாலும் டீல் ஆகணும்ல. டீமா இருந்தாலும் கொஞ்சம் டீலிங் ஒர்க் அவுட் ஆனா தானே போய் இது பண்ண முடியும். அவரு நாளைக்கு அதை இது பண்ணணும். நீங்க திடீர்னு ஒன்னு அழிச்சுக்கிட்டு என்னைய வாழ வைக்கணும். இப்ப நீங்க செய்வீங்களா? என்னதான் இருக்கட்டும். நீங்க நாளைக்கு எல்லாம் அண்ணன் தம்பிகளா பழங்கலாம். நாளைக்கு எனக்கு ஒரு கிட்னி கொடுங்க, எனக்கு கெட்டு போயிடுச்சு அப்படின்னா நீங்க உடனே எடுத்து கொடுத்துருவீங்களா? நீங்க யாராவது என்ன அழிச்சுக்கிட்டு நான் உன்னைய வாழ வைக்கிறேன்ப்பா அப்படின்னு குடும்பத்துல இருக்கவனே கிட்னி கொடுக்க மாட்டான். அப்புறம் எப்படி விஜய் மோடிக்கு கொடுப்பாரு? அவ்வளவுதான் சிக்கல். விசில் வந்திருக்கு, விசில் கிடைச்சிருக்கு. தமிழ்நாடு ஃபுல்லா விசில் அடிக்கிறாங்க. விசிலாக போகிறதா இல்ல சங்காக போகிறதா என்பதை இனி வரக்கூடிய காலங்கள்ல தான் தெரியும். ஏன்னா மோடியை பகைச்சுக்கிட்டதுக்கு அப்புறம் நீங்க என்ன கதி ஆக போறீங்க அப்படிங்கிறப்ப மக்கள் இந்த மாதிரி பெரிய 75 ஆள ஆட்சி எல்லாம் கட்சியிலலாம் அவங்க எதுக்குறாங்கனாலே அவங்களே தலைகீழா நின்றுக்கிட்டு தண்ணி குடிக்கிறாங்க. நீ இந்த சொல்ல மாதிரி நேர்த்திக்கு பையன் நீ என்னைய போட்டு பாக்குறா அப்படின்னு அடிக்கக்கூடிய வகையில் சத்தம் வரும். ஆனா அது எந்த சத்தங்கிறது ஊதுறப்பதான் தெரியும் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் தான் பார்க்க வேண்டியது இருக்கு. இல்ல மோடியை பகைச்சுக்கிறாரு. திமுக மோடியை பகைச்சுக்கிட்டு தானே இருக்கு. மோடியை பகைச்ச கட்சிகள்லாம் இருந்ததே இல்லையா சார்? பகைச்சுக்கிறது இப்ப வெஸ்ட் பெங்கால்ல மம்தா பானர்ஜி தான் பகைச்சுக்கிறாங்க. ஆனா நாளைக்கு நான் எழுதி வேணாலும் தரேன், வெஸ்ட் பெங்கால்ல திரும்பி பிஜேபி ஆச்சு இந்த முறை. ஏன்னா அவங்க தனித்து நிக்கிறாங்க. கிளியரா பிளான் பண்ணி அழகா மூவ் பண்ணி அவங்க வரத்துக்கு வந்துட்டாங்க. இங்க தேவையில்லாம டூ மணி குக்கு. ஏன்னா ஒன்னு குருமூர்த்தி சொல்றாரு, ஒன்னு அண்ணாமலை சொல்றாரு, நயினார் சொல்றாரு, எடப்பாடி சொல்றாரு. டூ மணி குக் ஸ்பாயில் த பிராத். எல்லா பேரும் தான் சுய தேவைக்கு மட்டும்தான் சொல்லிக்கிறானே தவிர பிஜேபி கால் விடணுங்கிற எண்ணம் யாருக்குமே இல்லை. இந்த நிலையில் இங்க நாளைக்கு அது பழிக்குமானா பழிக்காது. டிஎம்கே டைரக்டா அடிக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க. மேடையில் நாளைக்கு மோடி ட்வீட் போடுறாரு, திமுக அழிப்பான்னு உடனே சிஎம் நாளைக்கு பதில் ட்வீட் போடுறாரு, உன் கனவு நிறைவேறாது. எதுக்குறாங்கல்ல, அடிக்கிறாங்க. இந்த சென்ஸ் வேணுங்கிற இடத்துல சில இடத்துல விட்டு கொடுத்து போவாங்க, சில இடத்துல அடிப்பாங்க. பட் கிரிப்பா மக்கள் மத்தியில அவர் எதிர்ப்பை தெளிவா இருக்கிறாரான்னு தான் பார்ப்பாங்க. விஜய் எங்க மோடி எதிர்த்தாரு? எனக்கு தெரிஞ்சு கடுமையான ஸ்டேட்மெண்ட்ஸ் ஏதாவது சொல்லுங்க பாப்பா. இங்க ஏஞ்சி தமிழ்நாடுனாலே அலர்ஜின்னு சொன்னாரு. தாமரையில தண்ணியா விட்டா தமிழ்நாடு எப்படி ஒட்டுனாரு? அவ்வளவுதானே. வேற ஏதாவது கடுமையான வாதங்கள் மத்திய அரசாங்கத்தை சார்ந்து வச்சிருக்கிறாரானா இல்ல. அவங்க ஒரு ஆளே இல்லன்ட்டாரு. களத்துல நிக்கிறவங்க ஒன்னே ஆள் இல்லாம பண்ணிடுவாங்க. பாரு, நீ மேடல ஏற மாட்டேன்டல்ல சார். நான் எனக்கு ஐஎஸ்லயுமே என்கிட்ட சொன்னது சீம்ஸ் டு பி விஜய் போவாரு போல அப்படின்னு தான் சொன்னாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, பிஜேபியில நான் சொல்றது தேசிய மேலிட பொறுப்பாளர்கள் கேட்டகரியில இருக்கிற ஒருத்தர் என்று சொன்னதுதான் இந்த டேட்டாஸ் எல்லாமே. விஜய் வரணுவாரு, லாஸ்ட் மினிட் ஏறுவாருன்னு நினைக்கிறேன். ஏறல அப்படின்னா
நாளைக்கு வந்து அவர் க்ளோஸ் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இதுதான் நடக்கும். எப்படி போகுது சார் தமிழ்நாடு அரசியல் களம், எந்த திசையை நோக்கி போகுது? சார் என்னை பொறுத்த வரைக்கும் திராவிட 2.0 தான். நான் ஒன்றும் அவங்களுக்கு சொம்பு தூக்கணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. எனக்கு ஏற்கனவே எல்லாம் வச்சு செஞ்சாங்க. என் மேலேயும் தான் 14 கேஸ் போட்டு 38 நாள் ஜெயிலில் வச்சாங்க. நான் திமுக வாழ்வேன்னு சொல்லணுங்கிறதுக்காக நான் ஒன்றும் சில யூடியூப் சேனல்கள் மாதிரி பின்னாடி எந்த கட்சியிடம் பெட்டி வாங்கி பேச வேண்டிய இன்னொரு திமுகவுக்கு காசே கொடுக்க மாட்டாங்க. அங்கே இருக்கிறவனே ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறாங்க, எனக்கா செய்ய போறாங்கிற மாதிரி. அதுக்காக இல்லை, கிரவுண்ட் ரியாலிட்டி இன்னைக்கு திரும்பி அவங்களுக்கு ஃபேவரபிளா தான் இருக்குது. மோடி மேல இருக்கிற பிஜேபி என்னதான் நாளைக்கு விருப்பமே இல்லைனாலும், நாளைக்கு மோடி எப்படி இந்தியாவின் பிரதமரா இருக்காரோ அதே மாதிரி எனக்கும் உங்களுக்கும் விருப்பமே இல்லைனாலும் மக்களின் முடிவு திமுக ஆட்சியை தான் நோக்கி பயணிக்கிறது. ராமதாஸ் உள்ள வர வாய்ப்பு இருக்கு. ராமதாஸ் வருவார். ராமதாஸ் கண்டிப்பா. திருமாவளவன் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் மேனேஜ் பண்ணிக்குவாரு. அருள் பேட்டி கொடுத்தது பாத்தீங்கல்ல, அவரு கொடுத்தாரு சார். திருமாவளவன் அவருக்கு சிக்னல் கொடுத்துதான் சார் கொடுக்குறாரு. ராமதாஸ் வந்து ஒரு மேடை இந்த பத்திரிகையாளர் சந்திப்புல அழுதாருல்ல, அழுதப்ப வந்து திருமாவளவன் ஃபோன் பண்ணி அழுவாதீங்க கவலைப்படாதீங்கன்னு பேசியிருக்காரு. அப்ப ராமதாஸ் சொன்னாராம், என் மகன் என்னை கஷ்டப்படுத்தினா அழ வைக்கிற அளவுக்கு, ஆனா நீ கூப்பிட்டு எனக்கு ஆறுதல் சொல்ற, நீ எனக்கு ஒரு புள்ள மாதிரி தான் இருக்காரு. அவங்களுக்குள்ளார அதெல்லாம் ஈஸியா தான் இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்ப கூட்டணி 2 பேரும் ஒரு தேமுதிகவே திமுக தான் போவோம், வேற வழி கிடையாது. விஜய் கிட்ட எல்லாம் காசு கிடையாது, இடம் கிடையாது சார். எங்கங்க திமுக கூட்டணியில அதெல்லாம் கொடுப்பாங்க, ஏதாவது பேலன்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஏன்னா இந்த அம்மா காசுங்க, விஜய் கிட்ட எல்லாம் காசு கிடையாது, அதனால அங்க பருப்பு வேகாது. அதனால திமுக தான். இப்போ ஏடிஎம்கேல இதுக்கு மேல சத்தியமா வந்தமா வச்சுக்க மாட்டாங்க. டிஎம்கே தான் ஒரே வழி. அது மாதிரி ராமதாஸ் மகன் மேல இருக்க கோவத்தையும், இன்னொன்னு இந்த மாம்பழ சின்னத்தை நீங்க போட்டோன்னா அவர் உதயசூரியன் சின்னத்திலே நிற்பார் அவங்க ராமதாஸ் தரப்புல. ஏதோ ஒண்ணு அன்புமணி நிற்கக்கூடிய தொகுதிகள்லாம் என்கிட்ட கொடுங்கன்னு சொல்லி இவர் கேண்டிடேட்டை போட்டு உதயசூரியன்ல நின்று நான் அவன் டம்மின்னு காட்டுறேன்னு இவர் ஷோ பண்ணுவார். அதனால இவங்க 2 பேரும் இன்டோ டிஎம்கே. ராமதாஸும் பிரேமலதாவும் திமுகக்குள்ளார வருவாங்க. காங்கிரஸ் இப்ப வெளில போகாது. நீங்க போகணும்னு எதிர்பார்த்தீங்க. அவங்க நினைச்சாங்க காங்கிரஸே போனாலும் இவங்க 2 பேர் வராங்களா போதும்னு நினைச்சாங்க. காங்கிரஸ் இப்ப போற நிலையில இல்ல. அதனால டிஎம்கே பொறுத்த வரைக்கும் கூட்டணியில உறுதியாயிடுச்சு. அவங்க அறிவிக்கல காங்கிரஸ் யாரு, அவங்க டிவிக்கே வேணான்ட்டாங்கல்ல, அதுவே உறுதி தானே. இருக்கிற இடத்துல இருந்து நான் வரலப்பா, நீ வராத, என்கிட்ட நான் இவனோடய வாழ்ந்துக்கிறேன், நீ வந்து என்னை கூப்பிடாத அப்படின்ட்டாங்க. இந்த 2 மாசம் இருக்க டிவிக்கு கூட எந்த கட்சியுமே போக வாய்ப்பு இல்லையா சார்? முஸ்லிம்ஸ் கட்சி போக மாட்டேங்குது. அவங்க வந்து ஆறாமங்கிறாங்க. அவர் இந்த சினிமா துறையில இருந்து வந்ததுனால அவர் பின்னாடி போய் நிக்கிறத ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. இந்த திமுகவில் கிறிஸ்துவ நல்லெண்ண இயக்க தலைவர் இனிகோர் ஜெயராஜ்னு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் திருச்சிக்கு அவரு வந்து போற மனநிலையில இருக்காரு. ஏன்னா அவர் 2 பக்கம் மகேஷ் நேருவும் டென்னிஸ் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க எங்கிட்ட அங்கிட்டோம். அதனால அவர் வந்து விஜய்க்கு ஆரம்பத்துல இருந்தே அவர் கொஞ்சம் அட்வைசரியா தான் இருந்திருக்காரு. இப்ப இந்த அவரோட யாத்திரை ஆரம்பிச்சப்ப கூட திருச்சி கிழக்குல அவர் ஆரம்பிச்சதே, விஜய் ஆரம்பிச்சதே இவர் சொல்லிதான் போல, அங்கதான் கிறிஸ்தவ வாக்குகள் அதிகம், அதனால வாங்க அப்படின்னு சொல்லி. அதனால அவர் மட்டும், அதுவும் அவர் தனி அமைப்பு தான் சார். அவரும் உதயசூரியன் நின்றனால தான் ஜெயிச்சார். விஜய் கிட்ட போய் அவர் எம்எல்ஏ சீட் வாங்கினாலும் அடையாளப்படுத்த முடியாது. அதாவது அமைப்பு ரீதியா இது வேணா போகுமே தவிர மற்றபடி ஒரு பெரிய பேசும் பொருளா நீங்க சொல்ற அளவுக்கு எந்த அரசியல் கட்சியும் இல்லை. இப்ப கிருஷ்ணசாமியுமே ஓவர் டிமாண்ட் பண்றாருங்கிறாங்க விஜய. எனக்கு 8 சீட்டு கொடு, 6 சீட்டு கொடு அப்படிங்கிற மாதிரி. கிருஷ்ணசாமி எல்லாம் பணம் இல்லாமலாம் நிக்க மாட்டாரு. யாரா இருக்கட்டும், விஜய் கிட்ட வந்து அந்த ஒரு சிக்கல் பெரிய லெவல்ல இருக்குதுங்கிறப்ப என்னை பொறுத்த வரைக்கும் விஜயிடம் போகக்கூடிய அளவுக்கு இப்ப வேற எந்த அரசியல் கட்சிகளும் இல்லை. தனித்து நிற்கும் தாவேகாவின் நிலை தத்தளிக்க வேண்டியதுதான், தவித்து கொண்டே இருக்க வேண்டியதுதான். இதுதான் உண்மையான நிலை. ஏன்னா அதுவும் இப்ப சாதாரணமாகவே உங்களுக்கு இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது. நீங்க இப்ப பிஜேபியை வேற பகைச்சுக்கிட்டீங்க. திரும்பி உங்களுக்கு வரக்கூடிய இக்கட்டான நிலைகளை நீங்கள் எப்படி சமாளிக்க போகிறீர்கள் என்பதை பொறுத்து தான் பார்க்கணும். இல்ல இந்த 20% ஓட்டு இருக்கு அப்படின்னு திமுகவுக்கு எதிரான ஓட்டை பிரிக்கிறாரு சொல்லலாம் சார். அதாவது 15% நான் சொல்றேன், 20-25 சும்மா சொல்றாங்க. ஒரு ஃபேர்லி அபவ் 10%, ஒரு பிலோ 15% தான் வரும். அது எல்லாமே நீங்க சொல்ற மாதிரி ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டு கிரியேட் ஆகும். அதே மாதிரி எந்த சூழ்நிலையும் திராவிட கட்சிகளுக்கு எதிர்ப்பான சில வாக்காளர்கள் தான். இப்ப சீமான மாதிரி செலக்ட் பண்றவன் மாற்றத்தை எதிர்பார்க்கக்கூடிய சில வாக்காளர்கள்னு இருக்கான், ஜென்சி ஓட்டர்ஸ் இருக்கான், அது மாதிரி மைனாரிட்டி ஓட்டர்ஸ். இவ்வளவுதான். இது வந்து கம்ப்ளீட்டா நாளைக்கு வந்து டிஎம்கேவுக்கு மைனஸ் ஆனா கிடையாது. ஏன்னா டிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் இப்ப நாளைக்கு அவங்கள பொறுத்த வரைக்கும் திருப்பரங்குன்ற விஷயத்துல டிஎம்கே ஸ்கோர் பண்ணிருச்சு. பிஜேபியை கையாளணுமா, உன்னையெல்லாம் காப்பாற்றணுமா, கிறிஸ்டியன் முஸ்லிம்ஸ் எல்லாம் நான் மட்டும்தான், நான் இல்லைன்னா அவன் உன்னை என்ன பண்ணுவான் தெரியுமா அப்படின்னு பயமுறுத்திட்டாங்க. அது தெரிஞ்சிருச்சு. அதனால அவங்களும் சரி விஜயை நம்பிலாம் இப்ப இந்த சிபிஐ விஷயத்துல அவர் பயப்படுறது, சென்சார் விஷயத்துல அவர் பேசாம இருக்கிறதெல்லாம் அவங்களும் பாக்குறாங்க. இவனை நம்பி எப்பறம் நம்ம பின்னாடி போறதுங்கிறப்ப வாக்கு சிதறலுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படியே நீங்க சொல்ற மாதிரி ஒருவேளை கிறிஸ்துவர்கள் விஜய்க்கு வாக்களித்தாரு, முஸ்லீம்கள் சத்தியமா விஜய்க்கு ஓட்டு போட மாட்டான், அங்க ஏடிஎம்கேக்கு போட மாட்டான், ஏன்னா பிஜேபி இருக்குது. ஸோ நாளைக்கு ஜென்சி ஓட்டை யாரும் தடுக்க முடியாது. அது கிரௌடு புல்லிங் யங்ஸ்டர்ஸ் பண்ணி தான் ஆமாம். அதற்கு அப்பாற்பட்டு வேற என்ன பெரிய வாக்காளர்
கவுண்ட் வச்சிருக்காருன்னு நினைக்கிறீங்க? இவர் மைனஸ் பண்ணுவார் சார். அவரோட டார்கெட்டே வந்து ஏடிஎம்கே ஓட் பேங்க் தான் சார். ஏன் பெரியாரு, அண்ணா, எம்ஜிஆர்ன்னு வரவர் ஜெயலலிதாவை ஏன் எடுக்க தவறினாரு அப்படின்னா, ஊழல் குற்றவாளின்னு எவனா சொல்லிடுவான்னு சொல்லி செங்கோட்டையனை வச்சு ஜெயலலிதாவை எடுத்துக்கிட்டாரு. அவங்க இது வரைக்கும் எவ்வளோ பேர் அவருக்கு கட்சிக்கு வரேன்னவங்கள வேணாங்கிறவங்கள நாஞ்சில் சம்பத்தை சேர்த்தது காரணம் திமுகவுல இருந்து ஒருத்தர் வராருங்கிறப்ப அவங்கள வெறுப்பேற்றணும்னு. செங்கோட்டையனை சேர்த்தது காரணம் ஜெயலலிதாவோட ஐடென்டிட்டி எடுக்கணும். சீனியர் மோஸ்ட் ஏடிஎம்கே மெம்பர் ஒருத்தர் வந்துட்டாருங்கிறப்ப அந்த பேட்டர்னை வச்சு காட்டி அந்த கிரௌடு மெம்பர்ஸ் கிட்ட, வாக்காளர்கள்ட்ட அதிமுகவுக்கு எடப்பாடிக்கு வாக்களிப்பதை விட இவருக்கு வாக்களிக்கலாம் அப்படிங்கிற ஏடிஎம்கே ஓட் பேங்க் புல் பண்றதுக்காக தான் நாம் தமிழர் கட்சியும் ஏடிஎம்கே ஓட் பேங்க் தான் மேஜரா அடி விழும். இப்ப 2019 19% இவரு அண்ணாமலை எடுத்தாரு. யாரோட ஓட் பேங்க் அது? 7 இடத்தில் எடப்பாடி டெபாசிட் இழந்தார். 14 இடத்தில் 4வது இடத்துக்கு போனார். யாருடைய சரிவு இருந்தது? யாருடைய வளர்ச்சி இருந்தது? இவரே நாளைக்கு என்ன சொன்னார்? இவர் கையில கட்சி இருக்காது, டிடிவி கிட்ட இருக்கும், இவர் கட்சியிலே இருக்க மாட்டாரு, அழிஞ்சு போவோம், 2026 அப்புறம் அதிமுக ஒரு கட்சியே இருக்காதுன்னாரு. அந்த நிலையை நோக்கி தானே போகுது. தொடர் தோல்விகள், தகுந்த தலைவராக மக்கள் உங்களை பார்க்கவில்லைங்கிறப்ப நீங்க என்ன தலைவீழா நின்னாலும் மக்கள் திரும்பி உங்கள்கிட்ட வருவாங்களா அப்படிங்கிற மாதிரி தானே இருக்கு. வேற ஒரு கேள்வி சார், இந்த கரூர் கேஸ் என்ன இப்படி போயிட்டு இருக்கு சார்? இப்ப ஆக்சுவலா அவங்களோட ஒன்லைன் ஸ்டேட்மெண்ட், நயினார் நாகேந்திரன் உள்துறை அமைச்சரை மேடையில் வச்சுக்கிட்டு கரூர் சம்பவத்துக்கு செந்தில் பாலாஜி காரணம்னு சொல்றாரு. அதே அமித்ஷா டெல்லியில போய் இறங்கணும்னா சிபிஐல இருந்து விஜய்க்கு சம்மன் வருது. அப்ப அவங்க ஒன்லைனா என்ன சொல்ல நினைக்கிறாங்க? நான் மிரட்டுறதுக்கு நீ அடிப்பணிச்சிட்ட அப்படின்னா உன்னை விட்டுறேன், செந்தில் பாலாஜியை பிடிச்சிருவேன், நான் நினைச்சா அவனையும் குற்றவாளியாக்க முடியும், நான் நினைச்சா உன்னையும் தூக்கி உள்ள வைக்க முடியுங்கிறதான் சொல்றாங்க. அதை மீறி தான் இப்ப அவர் நாளைக்கு அந்த மேடை ஏறாம இருக்கிறார். அதனால கண்டிப்பா நாளைக்கு செந்தில் பாலாஜி மீது இருக்கக்கூடிய கோபத்தை காட்டக்கூடியதை விட விஜய் மீது இப்ப அவங்க டார்கெட் செய்யக்கூடிய எண்ணமாக தான் இருக்கும். செந்தில் பாலாஜியை கைது செய்வாங்க. மார்ச் மாதத்துக்குள் திமுகவில் 4 அமைச்சர்கள் கைது செய்யப்படுவார்கள். KN நேரு, மூர்த்தி, நாளைக்கு செந்தில் பாலாஜி, சேகர் பாபு, இது ஒரு ஹிட் லிஸ்ட் அவங்க வச்சிருக்காங்க. அதுல எப்படி இருந்தாலும் செந்தில் பாலாஜி, ஏன்னா எடப்பாடி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு, செந்தில் பாலாஜியை டார்கெட் பண்ணும். கவுண்டர் பெல்ட்லயும் கொங்கு பெல்ட்லயும் அந்த ஆள் காசு செலக்குவான், நம்மளை தோக்கடிப்பாங்கிற பயத்துல அவர் டார்கெட் பண்றாரு. ஸோ ஏதோ ஒரு வழக்கில் அவர் திரும்பி தொடதான் போறாங்க. பட் கரூர் சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் விஜயை வச்சுதான் டார்கெட் பண்ணுவாங்க. ஏன்னா விஜய்க்கு நீங்க சொல்ற மாதிரி விஜய் என்ன தப்பு பண்றாருன்னா, இப்ப ஜனநாயகன் படம் வரவே வரலன்னா கூட அவர் கவலை இல்லை. ஆனா எதை நம்பி அவர் இருப்பாரு? இப்ப சிபிஐல நாளைக்கு டக்குன்னு உங்களை சுத்தி இருக்கவங்க எல்லாத்தையும், இப்ப ஜானா ரவிசாமி, எஃப்ஐஆர்ல இருக்க எல்லாத்தையும் தூக்கி உள்ள வச்சானா என்ன பண்ணுவீங்க? இது மாதிரியான சிக்கல்கள்ல அவங்க தேவைன்னு நினைக்கிறப்ப, சார் சட்டப்படி நடந்தாதானே சார் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. என்னைக்கு சார் பிஜேபி சட்டப்படி நடந்திருக்குது? அதுக்கப்புறம் உங்களை வச்சு செய்வான்ல, அதை வச்சு அவன் என்னென்னலாம் கிடைக்குதோ அதெல்லாம் வச்சு உங்களுக்கு பிளே பண்ணுவோம். நிறைய விஷயங்களை பகிர்ந்து ரொம்ப நன்றி சார்.